அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ராகி சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ராகி மாவு, கேழ்வரகு மாவுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் தண்ணி, அப்புறம் ஆயில், அப்புறம் சால்ட். இப்போ வந்து இந்த கப்பில் நான் மாவு எடுத்திருக்கேன். இதே அளவுக்கு தான் வந்து நம்ம தண்ணியை எடுத்துக்கணும். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். ஒரு கடாயில் இந்த எடுத்து வச்சிருந்த தண்ணி, ஒரு கப் மாவுனா ஒரு கப் தண்ணி ஊற்றிக்குங்க. அது வந்து நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே வந்துட்டு எண்ணெயும் உப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில், ஒரு ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிட்டு இது நல்லா கொதிக்க வர விடுங்க. பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்ச ஸ்டேஜில் அடுப்பு சிம் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற ராகி மாவு வந்து இது கூட கலந்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி கரண்டி வச்சு கொஞ்சம் நல்லா பிணைஞ்சிட்டு பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி தொட்டு தொட்டு அப்படியே சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கலாம். பாருங்க, நல்லா பதத்துக்கு மாவு பிணைஞ்சாச்சு. எதுக்கு தண்ணி வச்சுக்க சொல்கிறேன்னா, மாவு சூடாக இருந்துச்சு இல்லையா, சுடு தண்ணி ஊற்றுனதுனால அதுக்காக தண்ணி தொட்டு தொட்டு பிணைஞ்சிட்டிங்கன்னா பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு நமக்கு. இப்போ இதை எப்பயும் உருண்டை பிடிச்சி சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டி வைக்கோங்க. பாருங்கள், வரமாவு சேர்த்து இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி திரட்டுறப்பல திரட்டிட்டு தோசைக்கல்ல போட்டு எடுத்திங்கன்னா நமக்கு ராகி சப்பாத்தி ரெடி. தோசைக்கல் சூடானதும் சப்பாத்தி சுட்டு எடுக்கிற மாதிரி இதை எடுத்துக்கலாம். பாருங்க, நமக்கு ஹெல்த்தியான ஒரு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து தோசைக்கல்ல போடுறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஆயில் லைட்டாக விட்டுது, அதுக்கப்புறம் தோசைக்கல்ல போடுங்க. சப்பாத்திக்கல்ல தேய்ச்சி எடுக்க முடியாதவங்க பூரி ப்ரெஸ்ஸில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி அதில் அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். இதை வந்து குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. எல்லோரும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நன்றி.